வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் மாவட்டத்தில் மின் கட்டண பாக்கியை செலுத்தாதவர்களின் மின் துண்டிப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு AMH நாஜிம் அவர்கள் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நிர்வாகிகளுடன் மின்துறை அதிகாரியை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் போரால் தற்போது சிலிண்டர்கள் தட்டுப்பாடான சூழ்நிலையில் வணிக நிறுவனங்கள் மற்றும் வீடுகளில் மின்சார அடுப்புகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளும் நடைபெற்று வருகிறது. பின்னர் இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான ரமலான் நோன்பு நடைபெற்று ரம்ஜான் பண்டிகை நெருங்கும் வேளையில் இந்த மின் துண்டிப்பு அறிவிப்பால் பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இந்த மின் துண்டிப்பு அறிவிப்பினை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் திரு AMH நாஜிம் அவர்கள் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நிர்வாகிகளுடன் மின்துறை தலைமை அதிகாரியை சந்தித்து மனு அளித்தார். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் திரு AMH நாஜிம் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது காரைக்கால் மாவட்டம் முழுவதும் இந்த வெயில் காலத்தில் திடீரென்று எந்த விதமான போதிய அவகாசத்தோடு கூடிய முன்னறிவிப்பு இல்லாமல் மின்துறை யாரெல்லாம் மின்சார பாக்கி வைத்திருக்கிறார்களோ அவருடைய இணைப்பை துண்டிக்கக்கூடிய பணியிலே களமிறங்கி இருக்கிறது. அது பலமுறை பல்வேறு கட்சிகள் அதற்கான கண்டனத்தை தெரிவித்திருந்தாலும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை. அவர்கள் தானாகவே அந்த பணியை தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட காலையில் 50-60 வீடுகளுக்கு தொல்லை கொடுத்திருக்கின்றார்கள், இணைப்பை துண்டித்திருக்கின்றார்கள், வணிக நிறுவனங்களுக்கும் சென்றிருக்கிறார்கள். எனவே இதை கண்டிக்கின்ற வகையில் காரைக்கால் மாவட்ட சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி அவருடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களும் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தோழர்களும் நேரில் வந்து இன்றைக்கு செயற்பொறியாளரை சந்தித்து பேசியிருக்கின்றோம். எங்களுக்கு போதிய அவகாசம் வேணும், போதிய அவகாசம் கொடுத்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தப்பே எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி தான் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு அவங்க வந்து மின் துறையில் பில்லை ஒழுங்காக கொடுக்குறது கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் இவங்க தாமதமாக கொடுத்துட்டு இவங்களே பெனால்ட்டி போட்டுக்கிறாங்க. எவ்வளோ பணம் கட்டணுங்க எங்களுக்கே தெரியாது. இவங்க தாமதமாக கொடுத்து அந்த தாமதத்துக்கு காரணம் எங்களுக்கு பெனால்ட்டி, மக்களுக்கு பெனால்ட்டி இது போடுறாங்க, அபராதம் போடுறாங்க. அதில் ஆரம்பிக்கிற பிரச்சனை. இவங்க எங்கெங்கேயோ பாக்கி வச்சுட்டு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் இவங்களுக்கு பல கோடியை மிச்சம் வச்சுருக்கு. அதில் வந்து யார்ட்டையும் அதை வசூல் பண்ணதாக இதுவரை ஒரு செய்தி கூட இல்லை. ஆனால் மாறாக அந்த பாரத்தையெல்லாம் கொண்டு வந்து நுகர்வோர் தலையில் வைப்பது என்பது ஏற்புடையதல்ல. இதையெல்லாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சட்டமன்றத்தில் பலமுறை சொல்லியிருக்கின்றோம். அதே மாதிரி முனிசிபாலிட்டி, கொம்யூன் பஞ்சாயத்து, எவ்வளோதோ ஃபேக்ட்ரி இங்கே இருக்குது, எல்லாம் சாத்தி வச்சுருக்கிறாங்க. அவங்க பாக்கி யாராவது கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா உடனே யாரும் அதை பற்றி கேட்குறது. அதெல்லாம் கோடிக்கணக்கில் இருக்குது. அதை விட்டுட்டு ஏழை எளிய மக்கள், சின்ன சின்ன வியாபார நிறுவனங்கள் இதில் போய் தொல்லை கொடுத்துட்ருக்குறாங்க. அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய தலைவர்களோடு இங்கே வந்து நாம் பேசியிருக்கிறோம். அவங்களுடைய உயர் அதிகாரிகள் பேசி நல்ல முடிவு எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். பிள்ளைகள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறாங்க. இங்கே கேஸ் விநியோகம் போதுமான அளவுக்கு இல்லாதனால கரண்ட் அடுப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நோன்பு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லா வகையிலும் வந்து சிரமமான ஒரு சூழ்நிலை. இவங்களுக்கு வந்து 31 மார்ச் டார்கெட்டு அப்படின்னு சொல்கிறது வந்து யாரையோ திருப்திப்படுத்துவதற்கு மக்களை தொல்லை கொடுக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அதை பரிசீலிக்க வேண்டும், அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். காரைக்கால் மாவட்டம் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 70 லட்சம் திட்ட மதிப்பில் மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு AMH நாஜிம் அவர்கள் துவக்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டம் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட கும்சக்கட்டளை, பனங்கரை பழைய யூ வடிவ சாலவத்திற்கு மேல் சிலாப் அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 36,50,000, மேல ஓடுதுறை பங்களா தோட்டத்தில் அமைந்துள்ள சமுதாய கூடத்தை புனரமைக்க 11 லட்சம், இந்திரா நகர் பூங்காவை மேம்படுத்த 9 லட்சம், NSC போஸ் வீதியில் அமைந்துள்ள அங்கன்வாடியில் கழிப்பறை மற்றும் கை கழுவும் அறை கட்டுவதற்கு 9,50,000, காரைக்கால் பொய்யாதமூர்த்தி விநாயகர் கோயில் அருகில் அலங்கார தெருவிளக்குகள் அமைப்பதற்கு 4 லட்சம் ஆகிய பணிகளை
சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏஎம்எச் நாஜிம் அவர்கள் துவங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் காரைக்கால் நகராட்சி நிர்வாக பொறியாளர் முத்துசிவம், உதவி பொறியாளர் லோகநாதன், இளநிலை பொறியாளர் சத்தியபாலன் மற்றும் அந்த பகுதி முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். டாக்டர் ரெட்டிஸ் ஸ்பெஷல் டென்டல் அண்ட் ஐ கேர் சார்பாக காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கண் நீர் அழுத்தம் பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெறுகிறது. டாக்டர் ரெட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி டென்டல் அண்ட் ஐ கேர் சென்டர் மூலம் கண்ணீர் அழுத்த விழிப்புணர்வு முகாம் காரைக்காலின் பல இடங்களில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்படுகிறது. சக்தி டிவிஎஸ் ஷோரூமில் நடத்தப்பட்டது. இதில் 65 ஊழியர்களுக்கு 50 பொதுமக்களுக்கும் இலவச கண் நீர் அழுத்தம் பரிசோதிக்கப்பட்டது. கண் நீர் அழுத்தம் உள்ளவர்களை மேல் பரிசோதனைக்கு டாக்டர் ரெட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி டென்டல் அண்ட் ஐ கேர் சென்டர் பரிந்துரைக்கப்பட்டது. டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் சென்டரில் மார்ச் 8 முதல் மார்ச் 14 வரை அனைத்து பொதுமக்களுக்கும் இலவசமாக கண் நீர் அழுத்தம் பரிசோதிக்கப்படுகிறது. கன்னடியர் வீதியில் உள்ள ஆக்சிஸ் பேங்கில் ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மற்றும் 17ஆம் தேதி அன்று முற்பகல் ஏவிஎஸ் இம்ப்ரியாவில் பிஎன்ஐ மெம்பர்ஸ் மற்றும் ஹோட்டல் ஊழியர்களுக்கான கண் நீர் அழுத்த முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் சென்டரின் நிர்வாக இயக்குனரும் கண் அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் கமலப்பிரியா சுதாகர் ரெட்டி மற்றும் செவிலியர்கள் பங்கு பெறுவார்கள். அனைவரும் வாய்ப்பினை பயன்படுத்தி சைலண்ட் கில்லர் என்று சொல்லப்படுகிற கண் நீர் அழுத்த நோயை பரிசோதித்து பயன்பெறுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தேர்தலை புறக்கணித்து ஊர் முழுவதும் கருப்பு கொடி ஏற்றி ஊழியப்பத்து கிராம மக்கள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்கு உட்பட்ட ஊழியப்பத்து பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் ஆண்டு திருவிழாவில் கடந்த ஆண்டு மற்றொரு சமூகத்தினர் வசிக்கும் பகுதி வழியாக சாமி சென்று வர அனுமதிக்காத நிலையில் அப்போது இருந்த துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் பொது வழியில் சாமி செல்ல எந்த தடையும் இல்லை எனவும் சாமியுடன் 10 நபர்கள் மட்டும் சென்று வரலாம் என உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஆண்டு திருவிழாவின் வீதி உலா நிகழ்ச்சியில் அனுமதிக்கப்பட்ட நபர்களை மீறி அதிகமானோர் சாமியுடன் வந்ததாகவும் இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து ஊழியப்பத்து மக்கள் ஊர் முழுவதும் கருப்பு கொடி ஏற்றி திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் பேனர் வைத்து முழக்கங்களையும் எழுப்பினர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த பயனும் இல்லாத நிலையில் தேர்தல் பணியில் இருந்த வட்டாட்சியர் பொய்யாதமூர்த்தி சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டம் நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு தரப்பினரிடமும் பேசி சுமூகமான தீர்வு எட்டப்படும் என வட்டாட்சியர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிடுவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி சார்பில் சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு நடைப்பயண பேரணி நடைபெற்றது. காரைக்காலில் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மருத்துவக் கல்லூரி, செவிலியர் கல்லூரி, அலைடு சயின்ஸ் மாணவர்கள் மாணவியர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நடைப்பயண பேரணியை மருத்துவக் கல்லூரியின் டீன் சேரன், உதவி டீன்கள் விஜயகுமார் நாயர், துருமாறன், உடற்கல்வி இயக்குனர் ஆனந்த் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த நடைப்பயண பேரணி காரைக்கால் பாரதியார் வீதியில் உள்ள விநாயகா மிஷன் நகர்ப்புற சுகாதார மையத்திலிருந்து தொடங்கி முக்கிய சாலைகள் வழியாக 5 கிலோமீட்டர் வரை சென்று கீழகாசாகுடி மேட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரி வளாகத்தை சென்றடைந்தது. காரைக்கால் ஔவையார் அரசு மகளிர் கல்லூரியில் தேசிய அறிவியல் தின விழா கொண்டாடப்பட்டது. காரைக்கால் ஔவையார் அரசு மகளிர் கல்லூரியில் இயற்பியல் துறை சார்பில் அறிவியல் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கல்லூரி முதல்வர் பேராசிரியர் திருமதி அம்பிகாதேவி தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக காரைக்கால் தேசிய தொழில்நுட்பக் கழக இயற்பியல் துறை தலைவர் பேராசிரியர்
அம்ருதா பைத் கலந்து கொண்டு பேசிய பொழுது மாணவர்களிடத்தில் அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்தல் மூலம் அவர்களின் திறமையை வெளிக்கொணர முடியும் என்றார். முன்னதாக வரவேற்று பேசிய கல்லூரி இயற்பியல் துறை தலைவர் திருமதி உஷாராணி, இந்தியாவின் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 28 அன்று தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது. 1928 ஆண்டு இதே நாளில் புகழ்பெற்ற இந்திய இயற்பியலாளர் சர் சி வி ராமன் தனது கண்டுபிடிப்பை வெளியிட்டதை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த கண்டுபிடிப்புக்காக 1930 சர் சி வி ராமனுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1986 ஆண்டு இந்திய அரசு பிப்ரவரி 28 இந்திய அறிவியல் தினமாக அறிவித்தது என்றார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் வகையில் மாணவிகளின் திட்ட வரைவுகள் இடம்பெற்றன. விழா ஏற்பாடுகளை துணை பேராசிரியர்கள் வினேஷ் அட்டதபா, அனில் எம் முகே மற்றும் இயற்பியல் துறை மாணவிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது.